வணக்கம். வீடியோ நம்பர் 7. ஸோ ஃபைல் ஓப்பன்ஸ் டிரெக்ட்லி அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் க்ரீன் கலரில் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் எனக்கு லிஸ்ட் ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ் தெரியும். வீடியோ நம்பர் 6 இதை முடிவு செஞ்சோம். ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ்னால் என்னென்னா, இன்பாக்ஸ் போய் இன்பாக்ஸில் நிறைய ரெசிப்ட் இருந்துச்சு, அதில் ஒரு ரெசிப்டை செலக்ட் பண்ணி புட்டின ஃபைல் கொடுத்தேன்ல, அந்த ரெசிப்ட் தான் இங்கே இருக்குது. இது எதுக்கு ஃபிசிக்கலாக டீல் பண்ணும்போது எதுக்கு இது ஈக்குவல் அப்படின்னா, நான் ஒரு ரேப்பர் ஷீட் எடுத்து அந்த ரேப்பர் ஷீட்குள்ளே அந்த தபாலை வைக்கிறேன்ல, ஸோ அதுக்கு இது ஈக்குவல். ஸோ இதை நான் இந்த தபாலை நான் என்னால் இப்போ என்னென்னு பார்க்க முடியல. இப்போ ஜஸ்ட் இப்போது இந்த மாதிரி சம்திங் லைக் சப்ஜெக்ட் இருக்குது, ரெசிப்ட் நம்பர் இது தான், எப்போ அமிச்சாங்க போனாங்க, இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. படிக்கணும்னா வெரி சிம்பிளாக நான் போய் அதை கிளிக் பண்ணேன்னா, அந்த ஹைப்பர் லிங்கை கிளிக் பண்ணேன்னா அந்த தபால் படிச்சுக்கலாம். ஓகே, அடுத்த அசிஸ்டன்ட் என்ன பண்ணுவாங்க, ஒரு நோட் போடுவாங்க. ஸோ எல்லோ நோட் அண்ட் க்ரீன் நோட் இருக்குது. நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க யூஸ் பண்ணுறதுக்கு, க்ரீன் நோட். ஸோ அசிஸ்டன்ட் பண்ண வேண்டியது ஹி ஷுட் கிளிக் ஆன் க்ரீன் நோட். அந்த க்ரீன் நோட் கிளிக் பண்ணாங்கன்னா இந்த நோட் டைப் பண்ணுறதுக்கான இடம் வந்து விட்டது, இங்கே இருக்குது. ஸோ ஒன்று டைப் பண்ணணுமா, தாராளமாக நோட் இங்கே டைப் பண்ணிக்கலாம். இல்லையா, வெரி சிம்பிள். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி e-office இஸ் அ டிரான்சாக்ஷனல் அப்ளிகேஷன். ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு ஒரு ஃபைலை ஃபிசிக்கல் மூவ்மெண்ட் இல்லாமல் கொண்டு போகிற ஒரு அப்ளிகேஷன். ஸோ காப்பி அண்ட் பேஸ்ட் இஸ் த சிம்பிளஸ்ட் திங் e-officeல பண்ணுறதுக்கு. ஸோ ஃபார் அ ட்ரைனிங் பர்பஸ் நான் ஒரு டெமோ ஃபைல் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு அந்த வேர்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுல கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போ இதுதான். இப்போ எக்ஸாம்பிள், இது ஜஸ்ட் ஒரு டெமோ ஃபைல்னால நான் ஏதோ ஒரு கண்டென்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்காக எடுக்கிறேனே தவிர்த்துட்டு அந்த கண்டென்ட் என்னன்னு நீங்கள் படிக்க வேண்டாம். தட் இஸ் ஆஃப் நோ யூஸ் ஃபார் அஸ். ஸோ இப்போ இதுதான் ஒரு நோட்னு வச்சுங்களேன். இப்போ காப்பி பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஆனால் இந்த ஃபார் ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் அந்த மாதிரி நீங்கள் இப்போ எஸ்பி அந்த மாதிரிலாம் டைப் பண்ணுவீங்களா, அதை நீங்கள் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் உங்கள் வேர்ட் டாக்குமெண்ட் இருக்குல்ல, அதுலேயே டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ வாட் எவர் கண்டென்ட், என்ன அலைன்மெண்ட், என்ன ஃபாண்ட்டில் நான் வேர்டில் டைப் பண்ணியிருந்தனோ அது அப்படியே எனக்கு இங்கே பேஸ்ட் ஆகிடுச்சு. ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் ஒரு ஐக்கன் இங்கே இருக்குது, இதை போய் கிளிக் பண்ணால் எனக்கு என்னோட நோட் ஃபைல் பெருசாக தெரியுது. ஸோ இட் இஸ் சேம் அலைன்மெண்ட், ஒரு அலைன்மெண்ட் மிஸ்மேட்ச் கூட இல்லை. இது ஏன்னா நம்ம வீடியோ நம்பர் 3 or 4 சொன்னோம்ல, இந்த நோ ஸ்பேசிங்னு ஒரு விஷயம் இருக்குன்ட்டு, அந்த மாதிரி கொடுத்து டைப் பண்ண டாக்குமெண்ட்னால இப்படி இருக்குது. ஓகே, அடுத்து நம்ம பண்ண வேண்டியது, அசிஸ்டன்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ளாகிங் அண்ட் ரெஃபரன்சிங் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது நெக்ஸ்ட் பண்ண வேண்டியது ஃப்ளாகிங் அண்ட் ரெஃபரன்சிங். அதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஃபிசிக்கலாக இப்போ ஒரு நோட் ஃபைல் இருக்குன்னா ஒரு பென்சில் எடுத்து இப்படி கீழே அண்டர்லைன் பண்ணுவாங்க, ஏ அப்படின்னு போட்டு ஒரு டாக்குமெண்ட்டை பின்னாடி வச்சு அது மேலே ஒரு ஃப்ளாக் ஓட்டுவாங்க, அங்கே ஏன்னு எழுதுவாங்க. ஸோ சேம் கான்செப்ட் தான் இங்கே. இந்த e-office அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு டீம் டெவலப் பண்ணுறாங்க. அந்த டீம் எப்படி டெவலப் பண்ணுறாங்கன்னா, ரைட் ஃப்ரம் த ரேங்க் ஆஃப் தி அசிஸ்டன்ட், லோவஸ்ட் லெவல் ஃபைல் ஹேண்டிலிங் ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அதுலேருந்து டாப் மோஸ்ட் அப்ரூவிங் அத்தாரிட்டி, அந்த மாதிரி ஒரு கமிட்டி மாதிரி பெரிய விஷயம் ஃபார்ம் பண்ணி அவங்களோட டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணுறாங்க. ஸோ இப்படியே ஹைலைட் பண்ணுறாங்க. இது எதுக்கு ஈக்குவல்னா, பென்சில் எடுத்துகிட்டு போயிட்டு என்னோடய நோட் ஃபைலில் அண்டர்லைன் பண்ணுறதுக்கு ஈக்குவல். ஸோ இப்போது நான் இங்கே வரேன், இந்த ரெஃபரன்சிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெஃபரன்சிங் அழுத்தினேன்னா எந்த பேஜ் நம்பரை ஹைலைட் பண்ணணும்னு கேட்குறாங்க. இப்போ நம்மளுக்கு இந்த டாக்குமெண்ட்டில் மொத்தமாகவே 2 பேஜ் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இஃப் ஐ டூ பேஜ் நம்பர் 2ன்னு கொடுத்து நான் ஓகே கொடுத்துட்டேன்னா எனக்கு இது ஹைப்பர் லிங்காக மாறிடுச்சு. தட் மீன்ஸ் ப்ளூ கலரில் ஒரு அண்டர்லைன் பண்ண கோடாக மாறிடுச்சு. நம்ம ஆஃபீஸர்ஸ் கிட்ட சொல்லிடுவாங்க, சார் இந்த மாதிரி ஒரு ஹைப்பர் லிங்க் இருக்குது, ஒரு ப்ளூ கலரில் இருக்குன்னா அது அவங்க ஃப்ளாகிங் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் அதை போய் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். அந்த பேஜ் மட்டும் ஓப்பன் ஆகும். நம்மளுக்கு 2வது பேஜ் மட்டும் இப்போ ஓப்பன் ஆகுது. இப்போ 100 பேஜ் உள்ள டாக்குமெண்ட்னா இப்போ 100 பேஜ் இங்கே இருக்குன்னா நம்ம 2 மட்டும் கொடுத்தோன்னா 2வது பேஜ் மட்டும் இங்கே ஓப்பன் ஆகும். ஸோ தட் இஸ் ஃப்ளாகிங். இப்போ இது ஒரு விதமான ஃப்ளாகிங் முடிஞ்சு போச்சு. இப்போது இந்த டாக்குமெண்ட் இல்லைங்க, எனக்கு வந்த புட்டின ஃபைல் கொடுத்த ரெசிப்ட், இந்த ரெசிப்ட் இல்லை, இதுலேருந்து நான் ஃப்ளாகிங் பண்ண வேண்டாம். என்கிட்ட ஒரு ஜிஓ இருக்குது,
அந்த ஜிஓவை கொண்டு வந்து நான் இந்த ஃபைலில் சேர்த்து இந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணி நான் வந்து ஃப்ளாகிங் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா கிரியேட் போயிட்டு எலக்ட்ரானிக் போயிட்டு அந்த அப்லோடில் அந்த ஜிஓவை அப்லோட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நான் வெறும் ஜென்ரேட்னு மட்டும் பண்ணல அந்த ஜென்ரேட் பண்ணேன்னா அது என்ன ஆகுது என்னோட ரெசிப்ட்ஸில் க்ரியேட்டடில் வந்துடும். இந்த மாதிரி வந்துருச்சுன்னா ஸோ இந்த 3 கோடை அழுத்துறேன், டிஓசி அழுத்துறேன், லிஸ்ட் ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ் அழுத்துறேன், ஆட் ரெசிப்ட்னு ஒன்று இருக்குது அதை அழுத்துறேன். இந்த இடத்துல இங்கே லிஸ்ட் ஆகிறது எல்லாமே என்னென்னா ஒன்று இந்த 2023 எனக்கு இன்பாக்ஸில் இருக்கிற ரெசிப்ட். இப்போ இதெல்லாமே இன்பாக்ஸில் இருக்கிற ரெசிப்ட். இப்போ டிஃப்ரெண்ட் எஸ் செக்ஷன் தாமரத்துலேருந்து வந்திருக்கு, தபால் செக்ஷன் டிஜிபிலேருந்து வந்திருக்கு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஏடிஎஸ்பி ஆட்டோமேஷன் டிஜிபின்னு அப்படியே இருக்குது. ஸோ இது என்ன மீன் பண்ணுதுன்னா நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ லாஜிக் இங்கே என்னென்னா என்னோட இன்பாக்ஸில் இருக்க தபால்ஸ் எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகும். அதை தவிர்த்துட்டு நான் கிரியேட் பண்ணி கிரியேட்டடில் நானே கிரியேட் பண்ணி வச்சாலும் அந்த ரெசிப்ட் எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகும். ஸோ இதுதான் நான் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்க என்னோட ஜிஓ. அதை கிளிக் பண்ணுறேன், செலக்ட் ஆகிடுச்சு. எதுக்காக இந்த ஃபைலில் சேர்க்குறேன்ற ரிமார்க்ஸ் கொடுக்குறேன், அட்டாச் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல 1 மட்டுமே இருந்த இடத்துல இப்போ 2 ஆகி போச்சு. ஜஸ்ட் ஃபார் ட்ரைனிங் பர்பஸ் அசம்ஷன் பண்ணிக்கிறேன் இதுதான் அந்த ஜிஓ அப்படின்ட்டு. ஸோ இப்போது இந்த 3 கோடை அழுத்துறேன். ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆல் கிளிக் பண்ணேன்னா எனக்கு எல்லா பேஜஸுமே லிஸ்ட் ஆகுது. இன்க்ளூடிங் நான் புட்டின ஃபைல் கொடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த ரெசிப்டோட 2 பேஜ் இங்கே இருக்குங்களா, அதுக்கு அடுத்து லைனாக வர மற்ற பேஜஸ்லாம் இருக்குது. இதான் என்னோட ஜிஓ. இப்போது இந்த பக்கம் வரேன், இப்படி செலக்ட் பண்ணுறேன், ரெஃபரன்சிங் வரேன், இந்த இடத்துல பேஜ் நம்பர் 8ன்னு கொடுக்குறேன், ஓகே கொடுக்குறேன். இது ப்ளூவாக மாறிடுச்சு. ஸோ தட் மீன்ஸ் ஹைப்பர் லிங்க் சக்ஸஸ்ஃபுல்லி ரெஃபரன்ஸ் நீங்கள் காமிச்சிச்சு. இதை கிளிக் பண்ணால் என் ஆஃபீஸர் கிளிக் பண்ணுறாங்கன்னா அந்த பேஜ் மட்டும் இங்கே எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகே குட். இப்போ இது இல்லை, எனக்கு இந்த மாதிரி சேர்க்க வேண்டாம் சார், இந்த மாதிரிலாம் வந்து எனக்கு அண்டர்லைன் பண்ணிக்கலாம் சேர்க்க வேண்டாம், இந்த ஃபைலில் ஜஸ்ட் சேர்த்தா போதும் அப்படின்னா வெரி சிம்பிள். அட்டாச்மெண்ட் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் எந்த சோர்ஸில் சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபைலை சேர்த்து விட்டுடலாம். இந்த மாதிரி அட்டாச் ஆகிடும். ஆனால் என்ன பண்ண முடியாதுன்னா இப்போ நான் போயிட்டு நான் ஆல் கொடுக்குறேன்னா இந்த பர்டிகுலர் இந்த டாக்குமெண்ட்டில் இருக்க பேஜஸ் இங்கே லிஸ்ட் ஆகாது. ஸோ இப்படி நான் செலக்ட் பண்ணி இந்த ரெஃபரன்சிங் போயிட்டு இந்த இடத்துலேருந்து ஒரு லெட்டர் இருக்குல்ல, ஒரு 10 பேஜ் இருக்குன்னா அந்த பேஜ் நம்பரில் ஒரு பேஜ் நம்பர் கொடுத்து பண்ண முடியாது. ஸோ நான் பேஜ் நம்பர் கொடுத்து பண்ணோன்னா 3 கோடு, டிஓசி, லிஸ்ட் ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ் தெரியணும், ஆட் ரெசிப்ட் அழுத்தணும். ஒன்று நான் கிரியேட் பண்ணி வச்சுருந்துருக்கணும், இல்லைனா என்னோட இன்பாக்ஸில் இருக்கணும். அந்த ரெசிப்ட் மட்டும் தான் சேர்க்க முடியும். Video number 7 ends with this.